பிரசங்கம் பண்ண இல்லை, உங்களோடு பேசிக்கொள்ள விரும்புகிறேன். சாதா பேச விரும்புகிறேன், அவ்வளோதான். பிரசங்கம் பண்ண விரும்பலை. பிரசங்கம் பண்ணணும்னா அது கொஞ்சம் வித்தியாசங்களாக இருக்குது. இன்னைக்கு பிரசங்க இலக்கியம்னு ஒன்று படித்து கொடுக்குறாங்க, தெரியுமா? பைபிள் காலேஜெலாம் படித்து கொடுப்பாங்க. பிரசங்க இலக்கியம், ஹோமிலிட்டிக்ஸ், எப்படி பிரசங்கம் பண்ணணும், நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது எப்படி நிற்கணும், உங்கள் ட்ரெஸ் எப்படி இருக்கணும், ஆக்ஷன் எப்படி காட்டணும், ஜனங்களை எப்படி கவரணும், இப்படியெல்லாம் படித்து கொடுப்பாங்க. உண்மையை தான் சொல்கிறேன். ஆமாம், பைபிள் காலேஜ் படித்து இவங்களுக்கெல்லாம் படிச்சிருக்காங்க, தெரியும். எப்படி சொல்லணும், எதை சொல்லணும், எப்படி கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அப்படி இப்படிலாம் இன்னும் ரொம்ப படித்து கொடுப்பாங்க. அதுதான் ஹோமிலிட்டிக்ஸ், பிரசங்க இலக்கியம். இன்று பிரசங்கங்கள் இலக்கிய ரீதியாக மனிதன் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடமாக ஆலயங்களிலே ஏற்பட்டு விட்டது. அதனால தான் இந்த கிறிஸ்துவனா முதல்ல கிறிஸ்து மேடலில் இருந்திருப்பார், பிறகு கொஞ்சம் இறங்கி ஆடியன்ஸ் பக்கத்தில் வந்துருப்பார், பிறகு பின்னால் போயிருப்பார். இப்போ என்ன நிறைய வெளியே போயிட்டாரா என்னதோ நம்ம சபையை சொல்கிறேன், வேறு எதுவும் சொல்லலை, தெரியல, நாம் தான் பார்க்கணும். அல்லேலூயா. அவை நான் இப்போ இனி பேச போகிறது ஒரு பிரசங்கம் அல்ல, உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் என்னோடு இடைபடுகிற, என்னை நெருக்குகிற சில காரியங்களை குறித்து தான் உங்களோடு பேசுகிறேன். அதுக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். இது நீங்கள் பிரசங்கத்தை போல செய்தியெல்லாம் அது ஒரு கோர்வை வரும், கருத்து வரும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு காரியம் வருதான்னு மட்டும் பாருங்கள். கருத்துக்களோ அறிவின் இது உச்சங்களோ இல்லை, உங்களுக்குள்ள ஒரு விஷயம் கிடைக்குதா அப்படின்னுள்ளதை எல்லாம் பார்த்துங்க. ஒரே காரியம் எல்லாருக்கும் சரியாக இருக்காது, எல்லா காரியமும் ஒரு ஆளுக்கும் சரியாக இருக்காது. அவரவருக்கு தேவையானது இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இருக்கும், நான் நிச்சயமாக நம்பி தான் இதை நான் செய்கிறேன், எல்லாம் செய்ய மாட்டேன். ரைட். 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரொம்ப பழக்கப்பட்ட வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. ஒரு திராட்சை செடி கொடி என்ற நிலைமையில் கூறுறாரு. உண்மையில் நான் இப்போ வாசிக்கும் போதெல்லாம், இப்போ பைபிள் வாசித்தாலும் எனக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். எதனாலன்னு தெரியுமா? நான் முன்னால் பைபிள்லாம் வாசிட மாட்டேன், அப்படி ரொம்ப திக்கல் இருக்கும். நான் எப்போவும் நினைப்பேன், நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் நான் அதுக்காக வாசிக்காமல் இருக்க மாட்டேன், ஒர்க்கம் வந்தால் பரவாயில்ல வாசித்துருவேன். ஆனால் இப்போ எனக்கு கஷ்டமே தெரியல, நான் ரொம்ப நல்லா வாசிக்கிறேன், எனக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், இது கர்த்தர் எனக்கு தந்த அவருடைய கிருபை என்று நான் நம்புகிறேன். ஏற்ற காலங்களிலே செய்கிறவர். அந்த காலங்களில் திக்கி தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன், திக்கி பேசுவேன், அது எப்படி இருந்ததுன்னு தெரியாது. ஆனால் இந்த காலங்களில் இவ்வளவு திக்கல் இப்போ இருக்கோ இல்லையோ நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை, அதுதான் முக்கியம். ஏற்றபடி எனக்கு திருப்தியாக பேச கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். இது அவருடைய காரியமானதுனாலே அவர் செய்கிறார் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. திராட்சை செடி கொடி, இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, நாம் எல்லாரும் கொடிகள், இல்லை சந்தேகம் இல்லை. ஆமாம், கொடிகள் செடியாக மாறிடக்கூடாது. கொடி என்னைக்கும் கொடி தான், நாம் எல்லாரும் கொடி தான். அவர் தான் திராட்சை செடி. அல்லேலூயா. ரைட். அவரிடத்திலிருந்து போஷிக்கப்படுகிறோம் நாம். அடுத்து 14ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தொடர்ந்து ஒன்று வசனம் வாசிக்கலான்னு நான் நம்புகிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலம் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஒரு நாள் சீக்கிரம் வரப்போகுது. அப்போ நீங்கள் இதுவரை அறியாத ஒரு காரியத்தை அறிவீங்க. அது என்ன? நான் உங்களில் இருப்பேன், நீங்கள் என்னில் இருப்பீங்க, நாம் எல்லாரும் பிதாவில் இருப்போம். இது நீங்கள் அறிவீங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு முக்கிய நோக்கம் என்ன என்றால், நம்மை அவரோடும் பிதாவோடும் இணைப்பது அவருடைய ஒரு முக்கிய, அதுதான் உள்ள பெரிய நோக்கம். அவர் வந்ததுக்கு நோக்கமே அதுதான். அவருடைய சிலுவை மரணத்துக்கு அந்த ஒரு முடிவு அதுதான். நிறைய சொல்லலாம், ஒரு முடிவு அதுதான். மண்ணால் உருவாக்கப்பட்ட நம்மை விண்ணுக்குரியவரான அவரோடு
பிதாவோடு ஒன்றாய் இணைப்பதுவே இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் ஒரு வெற்றி, அந்த கடைசி ஒரு உச்சம். அல்லேலூயா. நம்மளை ஐஸ்வர்யனாக்கி வைக்கிறது அது நல்லதுங்க. நான் பொதுவாக நம்முடைய விசுவாசிகள்லாம் பெரிய பணக்காரங்களாக இருக்கணும்னு விரும்புவேன். ஆமாம், நல்ல இந்த பையன்மாட்டெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கம்பெனி தொடங்குப்பா, ஒரு பேங்க் தொடங்குங்க. ஏன் செய்ய முடியாது? கொஞ்சம் பெரிய கரைஞ்சின்னு அடிக்கடி சொல்லுவேன். அப்படி தானே மக்களே? ஆமாம், எத்தனை பேர் இருக்கீங்க? பொடிச்சு தள்ளிடலாம். இவங்க ஒன்றுமே ஒரு இது கிடையாது. இப்போ பெரிய காரியங்களை செய்ய நான் சொல்கிறேனே, என்னுடைய விருப்பம் அதுதான். நீங்கள்லாம் நல்லா வரணும், பெரிய ஆளாக வரணும். ஆனால் கர்த்தர் அவர் சொல்கிற பாதையிலே இருக்கணும் அது. ஆமாம், அவர் சொல்லலைன்னா அதில் போகக்கூடாது. அவர் உங்களை எல்லாத்துக்கும் வேலை வைக்க விரும்புகிறார். ஆண்டவரே போட்டுமா? போயிட்டே இருக்கணும். ஆண்டவரே ரொம்ப இது ரொம்ப உயரமாக இருக்குது, ரொம்ப ஐஸ்வர்யம் ஆகிட்டு வேண்டாம், இல்லைடா போட மேலே போயிட்டே இருக்கணும். ஆமாம், இவன்கிட்ட நீ இதில் உட்காருப்பா, உட்காந்துட்டே இருக்கணும். ஆண்டவரே அவன் அங்கே போயிட்டான், அவன் போட்டு நீ இதில் இரு, அங்கே தான் இருக்கணும். ஏன்னா இவன் அங்கே போனால் இடறிடுவான். நம்ம எங்கே போனால் இது நல்லா இருக்குமோ அதில் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அதனால் கீழே இருந்தாலும் சரி தான், 99 படியில் இருந்தாலும் 2-1 தான். சர்ச்சில் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் 1வது படியில் இருந்தாலும் ஓலக்குறையில் இருந்தாலும் சரிதான், அல்லது உச்சமான 7 மாடி வீட்டில் இருந்தாலும் சரிதான், 2-1 தான். அல்லேலூயா. இதுவும் நிற்காது, அது நிற்காது, இதுதான் நிற்குங்க. அல்லேலூயா. ஆமாம், எது முக்கியம்? இதில் எங்கே இருக்கிறோம், நம்முடைய ஆவியில் எங்கே இருக்கிறோம், அதுதான் முக்கியமே தவிர அழிந்து போகிற வீடு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உள்ளது முக்கியம் இல்லை. அது நல்லது, அது தேவை, அது இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இப்படிவதாக. ஆகவே பிதாவிலும் குமாரனிலும் நீங்கள் ஒன்றாயிருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை இயேசு கிறிஸ்து அவருடைய கல்வாரி மரணத்துக்கு முன்பாகவே அவர் சொல்லிவிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தை தந்தார், ஆண்டவர் என்ன எப்படி பேசினாருன்னு எத்தனை சாட்சிகளை கேட்குறோம். நல்லது, நம்மோடும் பேசியிருப்பார், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு பேசியிருப்பார், தரிசனங்களை சரியாக தந்திருப்பார், மாற்றமே கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தந்திருப்பார், நான் நம்புகிறேன். காரணம் எனக்கு தந்திருக்காரு. ஆகவே அது மட்டும் இல்லை, அவருடைய உள்ளத்தில் இருந்த வாஞ்சைகளை அவர் வெளிப்படுத்தி அதை அவர் இது வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறார், கிரையம் கொடுத்து நமக்காய் சம்பாதித்து தந்திருக்கிறார். அதுதான் முக்கியமான காரியம் பாருங்க. அவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் நான் பிதாவில் இருக்கிறது போல நீங்கள் என்னில் இருக்கணும், நீங்கள் நானும் பிதாவோடு இருக்கணும். அது கொஞ்ச நாளில் இது நடக்கும்னு சொல்கிறாரு. ஏன்னா நான் இப்போ மறிக்கலை, பாவத்துக்கு கரையும் ஆகலை, அவள் உங்களுக்கு விடுதலைன்னு வரலை. கொஞ்ச காலத்தில் இன்னும் கொஞ்ச காலத்தில் இதை நீங்கள் காண்பீர்கள், அதுவரை இருங்கன்னு சொன்னார். அப்போ இயேசுடைய வாஞ்சை இதுதான். நீங்கள் இயேசுக்குள்ளும் இயேசுவோடும் பிதாவோடும் இருக்கிறீங்கன்னு உள்ளதை நீங்கள் இப்போ உணர்றீங்களா? அல்லேலூயா. அதான் என் கேள்வி. நிறைய பிரசங்கம் பண்ணலாம், 7 மணிக்கு ஒரு பிரசங்கம் பண்ணலாம், வித்தியாசமாக எடுத்து சொல்லலாம். அது இல்லைங்க தேவை. பிரசங்கம் பண்ணுகிற ஸ்டான்லி, நீ இயேசுக்குள்ள இருக்கிறியா? அதுதான் கேள்வி. நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கிறியா? நீ பிதாவோடு இருக்கிறியா? அதுக்கு தானே இயேசு உலகத்தில் வந்து ஜீவனை தந்தாரு. நீ அதை செய்யாம நான் இன்னாரோட இருக்கேன், இன்னாரோட இருக்கேன், இந்த கூட்டமெல்லாம் எனக்கு சப்போர்ட்டு, இதெல்லாம் இந்த குப்பையெல்லாம் எதுக்கு உனக்கு? எனக்கு 10 டிகிரி இருக்கு. ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமா விஷயம்? என்ன சொல்லு, எனக்கு டாக்டர் டிகிரி இருக்கு. இந்த டாக்டர் டிகிரியை தேடி ஓர ஊழியக்காரன் எல்லாம் ஊழியக்காரன் ஐயா, பரிதாபமா இருக்குங்க. பாஸ்டர்னு சொல்லுங்க பேரோட, ஊழியக்காரன் சொல்ல ஒரு அந்த தகுதியை விட டாக்டர்னு சொல்லுற தகுதி என்ன? டாக்டர்னா அந்த மருத்துவ டாக்டர் சொல்லல, அது நல்லது, நல்ல ப்ரொஃபஷன். இன்னொரு டாக்டர் படிக்காமல் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது டாக்டர் இருக்கு. நிறைய பெந்தகோஸ்து பாஸ்டர் போட்டிருக்காங்க, பிஷப் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் மாடரேட்டர் ஆயிடுறாங்க, என்னெல்லாமோ. ஆண்டவரை எனக்கு நீங்க வேண்டாம், பிதா வேண்டாம், கூட எனக்கு இந்த ஒரு டாக்டரேட் பட்டி 2 டாக்டரேட் வச்சிருக்கேன் நான். இந்தியன் லெவல் ஒரு டாக்டரேட், அந்த காலேஜில் ஒரு டாக்டரேட், அமெரிக்காவில் ஒரு டாக்டரேட். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் மன்னிப்பாராக, இந்த டாக்டர்களை கர்த்தர் காப்பாற்றுவாராக. அல்லேலூயா. என்ன சொல்றது தெரியல, சர்ச்சில் எல்லாம் சொல்ல முடியல. ரைட். ஆகவே இது அறியணும். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், ஞானசானம் பற்றி உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எல்லாரும் நீங்கள் பிதாவுக்குள்ள இருக்கிறாருன்னு நம்பிக்கை இருக்கா? இல்லைன்னா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை பிரயோஜனம் இல்லைங்க. நான் சர்ச்சை எடுத்து பிரயோஜனம் இல்லை, அதுதான் உண்மை. நான் உங்களை கூட்டி வச்சு பேசி உங்கள் காசை வாங்கி நானும் சாப்பிட்டு யாருக்கோ இஷ்டப்படி 10 ஊழியத்தையும் கொடுத்து இருக்கிறது பிரயோஜனம் இல்லை.
உங்களுக்குள்ள இயேசு வாசம் பண்ணுறாரு. நான் இயேசு இது கூட இருக்கிறீங்களா, நம்பிக்கை இருக்கா? சரி, அதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? பாஸ்டர் இன்னைக்கு தானே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நிச்சயம் சொல்லுவீங்க, என்ன தெரியும். இதை முக்கியப்படுத்தலையே. ஆமாம், ஏன் குற்றம்தான். இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு யாருன்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? விஷயமே இப்போ தான் சொல்கிறீங்க. இதுதாங்க நம்ம தேவை. கர்த்தர் என்ன நடத்துகிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்படி ஆள் உங்களுக்கு தெரியுமில்ல, கொஞ்சம் வேகமெல்லாம் உள்ள ஆள் தான். ஆனால் இப்போ தான் விவேகம் வந்திருக்கு எனக்கு. அநேக காரியங்கள் எனக்கு வேகம் உண்டு, ஆனால் கொஞ்சம் விவேகம் கொஞ்சம் குறவு தான். இப்போ தான் கர்த்தர் கிருபையாக நடத்துகிறார். நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நீங்கள் நடத்துங்கப்பா, ஞானமாக நடத்துங்க. நான் எனக்கு வேண்டாம், நீங்கள் எனக்குள்ளே வாங்கன்னு நான் ஜெபம் பண்ணுறேன். அதனால தான் கேட்குறேன், நீங்கள் பிதாவோடும் குமாரோடும் இருக்கிறேன் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நான் இதுக்காக இப்போ ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே இந்த அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா, இந்த புதிய அனுபவம் எனக்கு வேணும். இந்த உலகத்தில் இன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆள்னு வச்சுங்க, யாரோ ஒரு ஆள் இருக்கார் வச்சுங்க, நம்ம ஸ்டேட் அளவில் ஒரு பெரிய ஃபிகர், அந்த ஆள் பழக்கம் இன்னார் எனக்கு பழக்கமாக்கும். அவர் வந்தோடனே என்னதாங்க என் வீட்டுக்கு தான் வருவார். டெல்லியிலேருந்து வரணுன்னு நேரம் எங்கே சாண்டி வீடுக்கு போவார். எல்லாம் போலீஸ் எல்லாம் அங்கே வரிசையாக நிற்பாங்க. வண்டி 23 வண்டி வரும். அவர் பெரிய வண்டியில் வருவார். இங்கே சாண்டியை பார்ப்பார். என்ன பெருமை. அல்லேலூயா. அதுதானே என்ன உலகத்தை ஆடுதுங்க. இயேசுவா சொன்னார், நீ என் வீட்டில் இல்லை, எனக்கு நாட்டில் இல்லை, எனக்கு வீட்டில் இல்லை, நீ எனக்குள்ளே நீ ஒன்னோடு இருக்கணும், என்னோடு நீ இருக்கணும், நான் உன்னோடு இருக்கணும். உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு நீ தான் வேணும். இந்த உலகத்தில் எனக்கு நீ தான் வேணும். அதுதான் உன்னோடு இருக்கணும்னு சொல்கிறேன். நீ செய்வியா? நீ வருவியா என்னோட? நானும் நீயும் மட்டும் இல்லை, நான் பிதாவோடு கூட இருக்கணும், அவரோடு கூட இருக்கணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவரே எனக்கு 2 பீரோ நிறைய சேலை இருக்குது, நான் விட்டுட்டு வர முடியாது. புது ட்ரெஸ் இப்போ தான் எடுத்தோம், கொஞ்சம் உடுத்து பழசாக்கிட்டு வரேன். புது பைக்கு 7.5 லட்சம் ரூபா வாங்கினேன், கொஞ்சம் ஓட்டி பழசாக்கிட்டு வரேன். அழகாக சொன்னார், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான். நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். என்னிடத்தில் அன்பா இருப்பான் அப்படின்னு சொல்றார். அது யார்? என்னுடைய உபதேசங்களை பெற்றுக்கொள்ளணும், அடுத்து கை கொள்ளணும். அதுக்கு அர்த்தம் என்ன? அனைவர் பெற்றுக்கொள்வாங்க, வாங்கிடுவாங்க, புக் வாங்கிடுவோம், பைபிள் வாங்கிடுவோம், வீட்டில் வச்சுருப்போம், படிக்க மாட்டோம், அது கற்றுக்கொள்ள மாட்டோம். அதான் என்னிடத்தில் கற்பனையை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே இடத்தில் அன்பா இருக்கிறான். சரி, நீங்க யார்கிட்ட அன்பா இருக்கிறீங்க? உண்மையாக நீ சாதா பேசுறேன், இது பிரச்சனை கிடையாது. இது ஒரு சும்மா ஒரு கேதரிங்னு வச்சிங்களேன். நீங்கள் மனசாட்சியில் சொல்லுங்கள், நீங்கள் யார்கிட்ட அன்பாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. யார்கிட்டன்னா ஒரு நபர் இல்லை, ஒரு ஆளாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம். அவர் சொன்னார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். அன்பா இருக்கிறேன்னு சொன்னா பத்தாதுன்னு சொல்றாரு. அன்பா இருக்கிறேன், இயேசுக்காக ஜீவனை விட பேதர் சொன்னார்ல, ஆண்டவரே என்ன நினைக்கிறீங்க, செத்தாலும் சாவேன், விட மாட்டேன், இவனை வந்தானே வெட்டி விடுவேன். இடத்துல அன்பா இருக்கிறவன் யார் தெரியுமா? வாள் எடுத்து வீசுறவன் இல்லை, வாய்களையே பேசுறவன் இல்லை, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனங்களை நீங்கள் கை கொள்றீங்களா? அல்லேலூயா. கை கொள்றீங்களா? நான் ஏன் கேட்குறேன், இந்த நாள் ஏன் கேட்குறேன்னு தெரியுமா? இந்த கேள்வியை நான் இந்த நாட்களில் எனக்கு கேட்குறேன், அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு கேளாதபடி உங்கள்கிட்ட நான் அதை கேட்கவே முடியாது. நான் கை கொள்ளாதபடி நீங்கள் கை கொள்ளுங்கன்னு சொல்ல முடியாது எனக்கு. அல்லேலூயா. வசனத்தை தான் பேசுகிறேன், வேற எதுவும் பேசலை, எந்த கதையும் நான் பேசலை.
என்னோடு பேசுகிற வசனத்தை நான் உங்களோடு பேசுகிறேன். ஒருவேளை நம்மள அநேகர் பல காரியங்களை பேசலாம், சில புக்குகளை படித்து வித்தியாசமாக பேசலாம், தேவையில்லை, அவசியம் இல்லை. சில இதை புதுசாக சொல்லி நான் இதெல்லாம் படிச்சுக்கேன்னு சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், பெருமைக்காக சொல்லலை. மாஸ்டர் ஸ்டடி பைபிள்னு ஒரு பைபிள் இருக்குது. இதை பற்றி 20 வருஷத்துக்கு முன்னே ஒரு வாங்கிட்டு என்கிட்ட அந்த பைபிள் இருக்குன்னு ஒரு கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் பெருமையாக சொன்னார். எனக்கு அப்போ என்கிட்ட அந்த பைபிள் இருக்குது. நான் பைபிள் எங்கே பார்த்தாலும் வாங்குவேன். எனக்கு முடிந்த அளவு கடன் வச்சு வாங்கியிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சிருக்கேன் பைபிள் வாங்கி. இப்போ அதுக்கு ரெக்கார்டு இருக்குன்ட்டு அதுக்கு பின்னால் எழுதியிருக்கும், விலை இவ்வளவு, இன்னைக்கு இவ்வளோ கொடுத்துருக்கான், இவ்வளோ கொடுத்துருக்கான், பிறகு இவ்வளோ கொடுத்தான்னு அதில் எழுதியிருப்பார் கடைக்காரர். டேஷன் பிரஸில் வேறு கடை. அப்போ அதாவது என் கற்பனை, நான் என்ன பாயிண்ட் சொல்ல வந்தேன், எவ்வளோ மறந்துட்டேன். கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவளை கை கொள்கிறவனே இடத்தில் அன்பாக இருக்கிறான். எவ்வளோ பேசலாங்க, எதையும் பேசிடலாம், ஆனால் கற்பனையை கடைபிடிக்கிறோமான்னு உள்ளதான் கேள்வி. பேசுறது வித்தியாசமாக நிறைய அறிவு பேசலாம், அதான் சொல்ல வந்தேன். அந்த பைபிளில் ஆதாம் காலத்துலேருந்து உள்ள வருஷ கணக்கு போட்டிருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பைபிள் அவ்வளோ எழுதணும்னா அவன் எவ்வளவு ஆலோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருப்பான். இது இந்த காலம் இந்த காலம்னு வருஷம் போட்டிருப்பான். அதில் 2 இடத்துல வருஷம் போடலை, ஏன்னா அது நம்முடைய கணிப்புக்கு அப்பாற்பட்டது. புரிஞ்சிடுங்க நல்லா. அந்த 2 இடத்துல நான் அதை ஃபில்லப் பண்ணியிருக்கேன் ரெட்டிங் வச்சு. நான் செய்ததான் சரி அப்படி சொல்ல வரல, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஏன்ட்ட இருக்கு. ஆமாம், அப்படி நினைத்தா ஃபில்லப், சும்மா எழுத முடியாதுல்ல. அந்த பைபிள் அவங்க எழுதினதையே அவங்க பல சந்தேக கோணத்தில் அதை விட்டாங்க. அதுக்கு மேலே அதை யோசித்து அதையும் பார்த்து அதுக்கு இதுதான் இருக்க முடியும் உள்ள ஒரு தீர்வு வேணுமில்ல, அந்த தீர்வுன்னு எழுதி வச்சுருக்கேன் நான். அதனால் பேசுகிறேன்னா நான் நிறைய பேசினேன். இதனால் பேசி ஊழியக்காரருக்கு நிறைய இருக்குன்னா இருக்குன்னு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் இங்கே அப்படி பேசுகிறதில்லை. நீங்கள் காரியங்களை கவனிக்கணும்னு நான் விரும்புகிறேன், ரொம்ப விரும்புகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேணும். வேத வசனத்தை உடன்படிக்கைகளை நீங்கள் நடக்கிறீங்களோ அதன்படி, அதுதான் இது. ஆமாம், அப்படின்னா தான் பிதாவுக்கு அன்பாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்ககிட்ட தான் நான் என்ன வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறார். பிதாவில் அன்பாக இருக்கிறவன் யாரு? வசனத்தை கடைபிடிக்கிறவன். அவன்கிட்ட நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் வசனத்தை கடைபிடிக்கிறவர்களாக இருந்தால் பிதா உங்கள்கிட்ட அன்பாக இருக்கிறார். கடைபிடிக்கிறீங்களா இல்லையா அது நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நீங்கள் வசனத்தை கடைபிடிக்கிறீங்களா? உங்கள் அப்பா அம்மா படிச்சிருந்தாங்களே ஒரு நியாயங்கள், ஒரு வெட்டி நியாயங்கள், அவன் அப்படி இவன் இப்படி, அவன் அப்படி, அது நியாயமா இது நியாயமா, அந்த நியாயத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா? இல்லை நீங்கள் உங்கள் வட்டாரங்களில் படித்த நியாயங்களை கடைபிடிக்கிறீங்களா? இந்த சந்தை போனால் பல நியாயங்கள் வரும், அதை கடைபிடிக்கிறீங்களா? இல்லை உங்கள் சொந்த நியாயங்களை கடைபிடிக்கிறீங்களா? வேதத்தை பெற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கிறவன் அவன் என்னில் அன்பாக இருக்கிறான். வேதத்தை பெற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கிறவர்களுக்கு மிகுந்த கஷ்டமும் உண்டு, மிகுந்த ஆசீர்வாதமும் உண்டு. ஆனால் அவர் நாமத்தின் நிமித்தம் கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லைங்க. அவர் நாமத்தின் நிமித்தம் ஒரு நல்ல காரியத்திற்காக எதையாவது இழந்து போவது நல்லது. நீங்க இழந்து போன ஒரு காரியம்னா நீங்க சம்மதிக்கிறீங்களா? சம்மதிக்கவே மாட்டீங்க. பொதுவாக 100% 95 அது அப்படி, அது நஷ்டம் வருதில்ல, அது முடியாதில்ல. அல்லேலூயா. தன் ஜீவனையும் பாராது இயேசு உனக்காக தந்திருக்க. சின்ன காசு, அற்ப காசு, 5 காசு, அதுக்காக முடியாதில்லன்னு எத்தனை பேர் சொல்றேங்க. நாம உங்களை நீங்க நிதானிச்சு பாருங்க, அடுத்த யாரையும் நினைக்காதுங்க. நான் அப்படி பேசும்போது அடுத்த பலருடைய நியாயம், அவன் பேசுறவன் எப்படின்னா நீங்க பல யோசனை வரும். யோசனை வந்தவங்களுக்கு நீங்க நான் மோசம்தான், ஆனால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றேன், அவ்வளோதான். அப்படி நினைச்சு நீங்க உங்களை நினைச்சாதான் உங்களுக்கு பிரயோஜனம், நான் என்ன நினைச்சாதான் எனக்கு பிரயோஜனம். அல்லேலூயா. கடைசி நாளில் ஒரு நியாய தீர்வு வரும் பத்திலா, அங்கே யாரும் உங்களுக்கு வர முடியாது, நீங்களும் போக முடியாது, நான் நிற்க முடியாது. இன்று நம்முடைய நீதியே அன்று நமக்கு நியாயமாக தேவனுடைய சமூகத்தில் நிற்கும். தேவ நீதி நம்மள இருக்கா? அவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய வசனத்தின்படி உங்களுடைய கற்பனை நான் ரொம்ப கடைபிடிக்கப்பா, நான் அதை கை கொள்கிறேன் ஆண்டவரே, ஆகவே உண்மையாக இது ஆகவே இது நான் உம்மோட அன்பாக இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்முடைய தந்திரங்கள், என்னுடைய புத்தி, நான் யார் தெரியுமா,
எத்தனை பேரை மடக்கியிருக்கேன்னு தெரியுமா? எத்தனை பேரை பூன்னு ஊதி இருக்கேன்னு தெரியுமா? அப்படித்தானே? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. உலகத்தில் எல்லாமே ஒழிச்சிடுங்க. எல்லாத்தை விட நம்ப முடியாத ஒரு மனிதனுடைய சரீரத்துள்ள பலன், காற்று கூட ஒரு பலன் இருக்கு. ஊத காற்றுக்கு, இந்த உயிருக்கு நமக்கு எந்த சொந்தமும் இல்லை. மூச்சை நீங்க கொஞ்ச நேரம் வைக்கலாம், விடலாம், அதிகாரம் இருக்கு. உங்க உயிர் மேல அதிகாரம் கிடையாதுங்க. அல்லேலூயா. உலகத்துக்காக பரலோகத்தை விடுகிற ஒரு பரிதாபமான நிலைமை இன்று சபைகளில் இல்லையா? இந்த உலகத்தின் காரியங்களுக்காக பரலோகத்தை தூக்கி வீசுகிற ஒரு பரிதாபமான நிலைமை சபைகளில் இல்லையா? ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை வாசிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்ளுவான். ஒரு தவறான காரியம் செய்யும்போது, ஐயோ ஆண்டவரே நான் செய்யக்கூடாதுப்பா, ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறேன், உங்கள்கிட்ட அன்பா இருக்கிறேன்ப்பா, நான் எப்படி செய்கிறது? பாதி இடம் போயிட்டோம், ஐயோ நான் ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறவன், எப்படி நான் இதை தேடி போடுவேன்? ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். வேண்டாம் ஆண்டவரே, இத்தனை காலம் 50 வருஷம் 70 வருஷம் நான் இப்படித்தான் ஆண்டவரே இருந்தேன், இதைத்தான் தேடி போனேன். வேண்டாம் ஆண்டவரே, உங்க வசனத்தை கை கொள்றேன். அல்லேலூயா. உங்க வசனத்தை கை கொள். போதும்ப்பா, எனக்கு இத்தனை காலம் நீங்க என்ன விட்டீங்களே அடிக்காம, போதும், உங்க வசனத்தை கை கொள்றேன். ஏன் சொல்லக்கூடாது? அவனில் என் பிதா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். நீ என்னிடத்தில் வா, கஷ்டப்பட்டு வா, நடந்து வா, மலையேறி வா, பரவாயில்ல என் கூட நில்லு அப்படியே சொல்றாரு. நீ இரு மோனே, நீ இரு, நீ அங்க இரு, நான் வாரேன், நான் வாரேன், நான் இது பிதாவும் நானும் வரோம், நாங்க 2 பேரும் வந்து உன்னோட வாசம் பண்ணுவோம்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த அன்பை எப்படிங்க சொல்லுது? இந்த அன்பை எப்படி சொல்றது? சின்ன பிள்ளைகள் தவழுகிற நேரத்தில் அம்மாட்ட வரணும்னு போல இருந்தா அம்மா துள்ளி ஓடி போக மாட்டாங்களா? வயதான அம்மா கொஞ்சம் எலும்ப கஷ்டப்பட்டு நடக்க கஷ்டப்படும் போது ஓடி போய் பிடிக்க மாட்டீங்களா? இங்கெல்லாம் இங்கே வாங்க அப்படியே சொல்லுவீங்க. எத்தனையோ இடங்கள் ஆளை தேடி தேடி போகிறாங்க, ஊர் ஊரா நாடு நாடா நடந்து. ஆண்டவர் சொல்கிறாரு, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்போ உன்னை தேடி வருகிற ஆண்டவரை அவரோட வாசம் பண்ண நீங்க இடம் கொடுத்திருக்கீங்களா? இவையெல்லாம் இன்று இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவையெல்லாம் என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகள். அல்லேலூயா. இந்த கடந்த சில மாதங்களாக என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? கர்த்தர் சபை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார், சபை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். காரணம் என்னன்னா, நான் வந்த ஆரம்பத்தில் இருந்தேன், எந்த ஒரு ஸ்தாபனத்துக்கோ எந்த ஒரு மனிதனுக்கோ தலைவருக்கோ உட்பட்டவனோ கட்டுப்பட்டவனோ அல்ல, வேத வசனத்துக்கு மாத்திரம் நான் என்னை உட்படுத்துகிறவன். அதில் மாற்றம் இல்லை. ஒரு பெரிய தலைவர் அவர் இவர் நல்லது மரியாதை, எல்லாரும் நான் எல்லாரும் எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் வித்தியாசமாக தான் எப்படி தூக்கி எறிவேன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், ஆண்டவரோடு ஒரு இருந்தால் எனக்கு சந்தோஷம், நான் அவனுக்கு பணிவிட செய்வேன். ஆண்டவர் அவன்கிட்ட இல்லைன்னா அப்புறம் எனக்கு என்ன வேலை இருக்க மாட்டேன். புரியுதா? ஆண்டவரோட யார் இருக்காங்களோ, அது சின்னவனோ பெரியவனோ யாரோ யாரோ, எனக்கு அது தேவை, அவன் எனக்கு வேணும், கனம் பண்ணுவேன். யாரா இருந்தாலும் சரி, உள்ளதில் ஓய்ந்த சீட்டு, ஆனால் நீ ஆண்டவரோட இல்லை அப்படின்னா என்னால் உனக்கு தொல்லை தான், அவ்வளோதான். ஆமாம், மாற்றம் இல்லை. இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக யோசிங்க. நாங்கள் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். பிதாவும் குமாரன் இப்பொழுது சொல்லுறது என்ன? நாங்கள் வந்து உன்னோடே வாசம் பண்ணுவோம் என்று பிதாவும் குமாரன் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் என்ன செய்கிறீங்க?
அல்லேலூயா. ஆமென். நான் வசனம் எல்லாம் எதுக்கு நான் ஆயத்தப்படுத்திக்கல, சும்மா தான் வாசிக்கிறேன். என்னில் அன்பாயிராதவன் 24 வசனம், என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். அதை முதல்ல சொல்லிட்டாரு, அன்பாக இருக்கணும், கை கொள்வான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதாக இருக்கிறது. அவ்வளோதான். அப்போ நோக்கமே பிதா குமாரன் நம்மோடு வாசம் பண்ணணும். அதுதான் நோக்கம். நம்மோட ஒரு வாசம் பண்ணணும்.